இன்றைக்கி பதிவில் நம்ம முட்டையை வச்சு ஒரு முட்டை பிரியாணி எப்படி செய்கிறது ரொம்ப சிம்பிளாக பார்க்கலாம். அதுக்கு ஒரு 4 முட்டையை நான் வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதில் வந்து மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள், கரம் மசாலா பொடி, உப்பு இது ரெண்டும் கலந்து வச்சுருக்கிறேன். இதை நம்ம முதல்ல ஒரு எண்ணெய் ஊற்றி குக்கரில் எதில் பிரியாணி செய்கிறோமோ அதிலேயே நம்ம எண்ணெயை ஊற்றி அதிலேயே நம்ம போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இந்த முட்டையில் நீங்கள் கீரல் போட்டு கூட வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இதில் கொஞ்சம் மசாலா கொஞ்சம் கோட்டாகும், அதுக்காக நான் வந்து அப்புறமா கட் பண்ணி போட்டுக்கலான்ட்டு. இப்போ இதை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு இதிலே நம்ம மசாலா தாளிக்கும் போது முட்டையோட பிரியாணி வந்து நல்ல ஒரு முட்டை வாசத்தோடு இருக்கும். இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த முட்டையை நான் கொஞ்சம் வதக்கி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதே ஆயில்லையே நம்ம வந்து வெங்காயம் எதில் வந்து நம்ம பிரியாணி தாளிக்கிறோமோ அதுலேயே நம்ம ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 பெரிய வெங்காயம் இதை சேர்த்து நல்லா ஒரு பொன்னிறமாக நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். முதல்ல வெங்காயம் ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் வதங்கினே இருக்கும்போது நான் வந்து இதில் ஹோல் ஸ்பைசி பட்டை, லவங்கம், ஏலக்காய், அன்னாச்சி, கிராம்பு, ஒரு ஏலக்காய், கொஞ்சம் பெருஞ்சீரகம், கொஞ்சம் பிரிஞ்சி தழை ஒரு பீஸு இதை போட்டு இதையும் சேர்த்துலேயே வதக்கிக்கலாம். அதுக்குள்ளே நம்ம வந்து அரிசி இந்த மாதிரி இந்த ஆழாக்கில் பிரியாணி அரிசி பச்சை அரிசி மாதிரி இது ஒரு ஆழாக்கு கோபுரம் மாட்டம் எடுத்துருக்கிறேன். இதை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இப்போ இதில் கழுவின்னு வந்துட்டேன். இதில் வந்து ஒரு டம்ளர் அரிசின்னா 2 டம்ளர் தண்ணி. இது வந்து வீட்டில் கடையில் வாங்கின பொன்னி பச்சை அரிசி பிரியாணிக்குன்னே செய்கிறது. இப்போ இதில் 2 டம்ளர் அரிசி தண்ணியை ஊற்றி ஊற வச்சுட்டேன். இது ஊறட்டும். இந்த முட்டை ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது இந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு பாருங்கள். இப்போ வந்து இதில் நம்ம கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து இதில் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கிடும்போது இதில் ஒரு சின்னதாக ஒரு 2 தக்காளி எடுத்துருக்கேன். வெங்காயம் வந்து 3 வெங்காயம் எடுத்துருக்கேன். தக்காளி வந்து சின்னதாக வந்து 2 தக்காளி எடுத்துருக்கேன். வெங்காயம் தான் அதிகமாக இருக்கணும், தக்காளி கம்மியாக இருக்கணும். அப்போ தான் வந்து பிரியாணி எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது ஒரு பவுல் எடுத்துகிட்டு இதில் வந்து கட்டி தயிரை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கட்டி தயிர் 2 ஸ்பூன் சேர்த்துட்டு இதில் வந்து பிரியாணி மசாலா 1 ஸ்பூனு, தனி மிளகாத்தூள் காரத்துக்காக இதையும் இதில் சேர்த்து தயிர்லேயே சேர்த்து கலந்துக்கலாம். இப்போது இதில் வந்து நல்லா தக்காளி வதங்கி வந்திருக்கும் போது நம்ம இது பண்ணி வச்சுருக்க இந்த தயிரை வந்து தயிர் மிளகாத்தூள் பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். இப்போது தயிர் இதெல்லாம் சேர்த்து நம்ம தனி மிளகாய் பொடி, பிரியாணி மசாலா இது எல்லாமே சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இதில் ஒரு கை புதினா, ஒரு கை கொத்தமல்லி கழுவிட்டு பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். இதையும் சேர்த்து அதிலே வதக்கிக்கலாம். இதில் நம்ம இன்னும் உப்பு சேர்க்கணும். இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம முட்டையில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்குறோம், அதனால் உப்பு வந்து தண்ணியில் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் கசிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி ஊற வச்சுருக்கோம் பாருங்கள். அதிலேருந்து தண்ணியை மட்டும் வடித்து இந்த தண்ணி நல்லா கொதி வரட்டும். இப்போ தண்ணியில் வந்து நீங்கள் வந்து உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு உப்பு காரம் வேணும்னா இதில் வந்து செக் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இதில் எல்லாம் கரெக்டாக இருக்குது, அதனால் நான் வந்து இது அப்படியே இதில் உப்பு எல்லாம் கரெக்டாக போட்டுட்டு கொஞ்சம் மூடி வச்சு இந்த தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். இப்போது இந்த தட்டை எடுத்துகிட்டு பாருங்கள், தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த தண்ணியில் நம்ம ஊற வச்சுருக்க இந்த பிரியாணி அரிசி பச்சை அரிசியை சேர்த்துக்கலாம். அவங்கவுங்க அரிசிக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. தண்ணி வந்து பார்த்து வச்சுக்கோங்க. நான் இது வந்து 1க்கு 2 வைக்கிறேன். இது நல்லா வாங்கி நாள் ஆகிடுச்சு பழைய அரிசி. இதை நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டுக்கலாம். இப்போது இந்த அரிசியை நல்லா அப்படியே ஒரு ஜென்டலாக ஒரு கிளறிட்டு இப்போ வந்து ஒரு குக்கர் மூடி இல்லாமல் சாதாரணமாக ஒரு தட்டு போட்டு இப்படி கூட மூடி வச்சிடலாம். கொஞ்சம் தண்ணி கம்மி ஆகட்டும். இப்போது இதை ஓப்பன் பண்ணிவிட்டு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையை வேக வச்சுருக்க மசாலா போட்டு பெரட்டி கீரல் வேணுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. நான் கீரல் போடலை. அதுக்கப்புறம் 4 முட்டையும் போட்டுட்டு அதோட எண்ணெய் மசாலா இது எல்லாமே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் புதினா கொத்தமல்லி கொஞ்சமாக தூவிக்கலாம். தூவிட்டு இது வந்து குக்கர் மூடி போட்டுடலாம். மூடி போட்டுட்டு ஒரே விசில் தான்.
அரிசி வாட்டத்துக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. நான் ஒரே விசில் கழித்து நிறுத்திட்டு பார்க்கலாம். ஒரு விசில் வந்து இந்த பிரியாணி வந்து குக்கர் விசில் நிறுத்திட்டேன். கேஸ் வந்து நல்லா ரிலீஸ் ஆன பிறகு பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக 1 பாட் ரைஸு, ஒரு முட்டை பிரியாணி அருமையாக வந்திருக்கு. இந்த வீடியோ ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கதம்பம் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை அழுத்துங்க. வாழ்க வளமுடன், நாளும் நலமுடன்.